அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நமது சேனல்ல தொடர்ந்து அறம்பாடியார் பாடல்களை பாதி உண்மைகள் இருக்கிறது, நிறைய பொய் இருக்கிறது, இம்மாதிரியான பல கருத்துக்களை நாம் சொல்லி வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய உறவுகள் நிறைய பேர் அறம்பாடி பாடலில் நிறைய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதில் நிறைய புனைவு கதைகளும் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அறம்பாடி பாடலை டீகோட் செய்து நமது யுவ சந்நியாசி இந்த ரஞ்சித்குமார் தங்கவேல் ஐயா, பாஸ்கர் ஐயா போன்றவர்கள் அதை டீகோட் செய்து அவருடைய இருப்பிடத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி இருப்பிடத்தில் போய் பார்க்கும் பொழுது அந்த பாடலை எழுதுகிற ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய இருப்பிட முகவரி வந்தது. உடனே அந்த பாடல் பொய் அப்படிங்கிற ஒரு தியரிங்கிறது அனைவரிடமே கிளம்பிவிட்டது. நிறைய பேர் அந்த பாடல் மயக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டார். ஆனாலும் இன்றளவும் அந்த அறம்பாடியார் பாடலை உறுதியாக நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதற்கு ஏற்றால் போல் பொருள் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிறந்த தமிழ் அறிஞரை கொண்டு நம்ம திருநாவுக்கரசு ஐயா, இன்னும் நம்ம சந்திராமா, இவங்களெல்லாம் கொண்டு அந்த அறம்பாடி பாடலுக்கு பொருள் கொண்டால் மட்டும்தான் அந்த உண்மையான பாடலுடைய பொருள் வரிகள் என்பது பொருள் விளங்கும். இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த அறம்பாடியார் பாடல் இதை பற்றி ராதாகிருஷ்ணன் ஐயா நேரலைக்கு வருகிறார். எப்போது? கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு அவர் நேரலைக்கு வருகிறார். அப்படி நேரலைக்கு வரும் பொழுது தொடர்ச்சியாக தினசரி நேரலைகளை அறம்பாடி பாடலுக்கென்றே நிறைய போட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சொன்ன விஷயம், 2026 யார் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு வருகிறாரோ அவர்தான் இம்மார்டல் ரூலர், அவர்தான் அறம்பாடியார் சொல்லும் அந்த தலைவன் என்று சொல்கிறார். இப்போது என்னுடைய கருத்துப்படி இம்மார்டல் ரூலர் அவர்கள் வெளிப்படுவது என்பது விஜய் அவருடைய ஆட்சிக்கு பிறகான 2030 இம்மார்டல் ரூலர் வெளிப்படுவார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு பரவுகிறது என்று சொன்னால் அதில் உண்மை இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு பரவல் என்பது உருவாகியிருக்கிறார். அப்போது இந்த இவ்வளோ பெரிய விளம்பரத்திற்கும் இவ்வளோ பேர் அதை நம்பியதற்கும் காரணம் அதில் ஏதோ ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது. இப்போ அந்த உண்மை என்ன? அறம்பாடியால் சொல்லும் அந்த நபர் யார்? இப்போ இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம். சரி, இப்போ அறம்பாடியார் பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2026 அந்த அறம்பாடி சித்தர் சொன்ன ஒரு நபர் வெளிப்பட்டு இருக்க வேண்டும் இல்லையா? வெளிப்படுவார் என்பதுதான் அறம்பாடியார் பாடல் சொன்ன விஷயம். அந்த அறம்பாடியார் பாடல் சொன்ன விஷயத்தில் அவருக்கு திருமண முறிவு ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்புறம் 2 குழந்தைகள் இருக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண். இப்படியெல்லாம் அந்த நிறைய தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கிறது. இப்போ நீங்கள் ராதாகிருஷ்ணன் ஐயாவே பல நேரலைகளில் அவர் சொல்லியிருக்கிறார். 2026 அறம்பாடி சித்தர் பாடலுக்குரிய அந்த பாடல் தலைவன் வெளிப்பட்டு விடுவான் 2026 என்பதை உறுதியாகவே சொல்லியிருக்கிறார். பல நேரங்களில் அது உறுதியாக பல காணொளிகளில் பல நேரலைகளில் அதை சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேர்தலுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம் உறவுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது அப்படி ஒரு நபர் இங்கு வந்திருக்கிறார். யார்? விஜய் அவர்கள். நீங்கள் 2026 ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் அறம்பாடி சித்தர் பாடல் சொல்கிறது என்று சொன்னால் 2026 ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்களைத்தான் அது குறிக்கிறது. இப்போ அறம்பாடி சித்தர் பாடல் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால் அறம்பாடி சித்தர் பாடல் கூறிய பல விஷயங்கள்
விஜய் அவர்களோடு ஒத்துப்போகிறது. அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரம்பாடி சித்தர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் ஒத்துப்போகிறது. அப்போது இங்கே அரம்பாடி சித்தர் பாடல் குறிப்பிட்டது விஜயைத்தான். ஏன்னா வேற ஒரு தலைவன் 2026 வரல. ஒரு சித்தர் பாடல் என்பது ஒரு சொல்லிவிட்டு அது நடக்காமல் போச்சு என்று சொன்னால் அது சித்தர் பாடலே அல்ல. ஏனென்று சொன்னால் இது நாஸ்ட்ராடமஸ் பாடல் கிடையாது. நாஸ்ட்ராடமஸ் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தை சொல்லாது. அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனத்தை அடுத்த வருடம் நடக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் தள்ளி கூட நடந்ததாக சிலர் யூடியூபில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அரம்பாடி சித்தர் பாடல் அப்படி அல்ல. குறிப்பிட்ட வருடத்தை தெளிவாகவே உணர்த்தியது. அப்போது அவர்கள் சொன்னபடி 2026 ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டும் இம்மார்டல் ரூலர் எனும் பொழுது அப்போ விஜய் தானே வந்தார் இல்லையா? அப்போ இந்த அரம்பாடியார் பாடல் விஜய் அவர்களுடைய வரவை சொல்வதற்காக எழுதப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, இந்த அரம்பாடியார் பாடல் என்னென்ன அடையாளங்களை எல்லாம் சொல்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் விஜய் அவர்களுக்கு பொருந்துகிறது. அப்போது இன்னும் அவர் கையில் சின்ன இருக்கா அது இருக்கான்னு அவர் கை ரேகையை வாங்கி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் வரவை ஏதோ ஒரு விஷயத்திற்காக இங்கே அரம்பாடியார் பாடல் சுட்டி காட்டியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இந்த காலத்தில் இப்படி ஒரு பாடல் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த காரணம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2026 இம்மார்டல் ரூலர் அவர்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக வந்த நமது விஜய் அவர்களைத்தான் அந்த பாடல் குறிக்கிறது. ஒருவேளை அதில் இம்மார்டல் ரூலருக்கான குறிப்புகளும் இருக்கலாம். அதை முழுமையாக ஆய்வு செய்து அதை அந்த கோணத்திலே ஆய்வு செய்து வெளியிட்டிருந்தால் அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உறுதியாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் 2026 விஜய் வந்துட்டார். அது அரம்பாடியார் பாடலோடு ஒத்துப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் ராதாகிருஷ்ணன் அவரே நம்ம நாகராஜன் ஐயா அவர்களுடைய நேரலையில் இந்த கிளிப்பிங்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் போய் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அவரே சொல்லியிருக்கிறார், மாலையோடு காத்திருங்க, யார் 2026 முதலமைச்சராக வர்றாங்களோ ஜெயிச்சு வர்றாங்களோ அவங்க தான் இம்மார்டல் ரூலர். எனவே மாலையோட காத்திருங்க அப்படின்லாம் வந்து ஒரு ஆர்வத்தை ராதாகிருஷ்ணன் ஐயா கிளப்பி இருந்தார் போன பழைய நேரலைகளில் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, தற்போது இந்த அரம்பாடி சித்தர் பாடல் வந்து ஒரு வேகம் எடுப்பதை போல் தெரிகிறது. ஏன்னா ஓம் சிவன் பாதம் ஐயா அவரும் வந்து உறுதியாக சொல்லுகிறார் இந்த அரம்பாடி சித்தர் பாடலை பற்றி. இன்னும் இன்னைக்கு கூட நான் நேரலை பார்த்தேன், நாகராஜன் ஐயாவும் தமிழ் மாறன் ஐயாவும் அரம்பாடி சித்தர் பாடல்களை பற்றி பேசியிருந்தார்கள். அப்போது என்னுடைய கருத்தையும் நான் இந்த யூடியூப் தளங்கள் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே விஜய் அவர்களை நான் இம்மார்டல் ரூலராக நான் சொல்லவில்லை, அவர் ஒரு அழிவில்லாத தலைவராகவும் நான் கருதவில்லை. அதே சமயத்தில் இந்த அரம்பாடியார் பாடல்கள் சொல்வது விஜய் அவர்களைத்தான் என்பதை நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னால் அவருடைய வாழ்க்கையும் இந்த அரம்பாடியார் பாடல்கள் சொன்ன அந்த அடையாளத்தோடு ஒத்துப்போகிறது. அதே மாதிரி 2026 வெளிப்பட்டு யாருமே எதிர்பார்க்க முடியாதபடி அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு 3 மாத காலமாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம், நிறைய தமிழ் மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த பெரிய ஊடகமும் அதை சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் வென்றார்கள் என்பது பெரிய ஆச்சரியமாக பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த அதிசயத்தை குறிப்பதற்காக இந்த அரம்பாடியார் பாடல் வந்திருக்கலாம். அப்போ அந்த அரம்பாடியார் பாடலால் உந்தப்பட்டு கூட அரசியல் முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருக்கலாம். இந்த பாடலில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றி போவதாக வருகிறது. அப்போது நாம் அரசியலே நுழைய வேண்டிய காலகட்டம் இதுதான் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காக கூட இந்த அரம்பாடியார் பாடல் எழுதப்பட்டிருக்கலாம். அப்போ சரியான நேரத்தில் அவர்
அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்கே கோரக்கருடைய தீர்க்க தரிசனமும் மெய்யாகி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கோரக்கருடைய சந்திரரேகையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலரும் பலவிதமான உணர்த்துதல்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நாம் யாருடைய உணர்த்துதலும் பிழை என்றோ அல்லது தவறு என்றோ நாம் ஒருபோதும் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், அவரவர்கள் ஆழமாக உணர்ந்த அந்த ஒரு உணர்த்துதலை அவரவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு கோரக்கர் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு உறுதியாக நம்பணும். நீங்கள் அதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அது சந்திரரேகை தான் காரணம். ஏன் அப்படின்னா, இம்மார்டல் ரூலர் வருவதற்கு முன்பு ஆட்சி செய்யக்கூடியவர், இந்த தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் விஜயன் என்ற ஒரு அரசன். அப்போது இவருக்கு அப்புறம்தான் இம்மார்டல் ரூலர் வருகிறார். இந்த ஒரே விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இம்மார்டல் ரூலர் வருகிறார், அதுக்கு முன்னாடி விஜயன் என்கிற அரசன் வந்திருக்கிறார். அப்போ இதை கோரக்கரையை சொல்லும் பொழுது, அப்போ இம்மார்டல் ரூலர் வரக்கூடிய அந்த 4 வருடத்துக்கு முன்னாடி விஜயன்கிற ஒரு அரசன் வந்திருக்கணும்னா, இப்போ இம்மார்டல் ரூலர் வர்றாருன்னு 4 வருஷம் முன்னாடியே விஜயன்கிற ஒரு அரசன் ஆண்டிருக்கணும். ஆளலை. ஆனால் கரெக்டாக 2026 விஜயன் என்கிற அரசன் வருகிறார். நீங்கள் அரசன் அப்படிங்கிறது பலர் மன்னன் என்று எடுத்துக்கிறார். ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு பொருள்கள் இருக்கிறது. அரசின் தலைவன் அரசன், அரசின் தலைவன் அரசன். அப்போ தமிழ்நாடு அரசின் தலைவன் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போது இங்கே நேரடியாகவே அரசன் என்கிற சொல் விஜய் அவர்களுக்கு பொருந்துகிறது. அப்போது விஜய் அவர்களுக்காகத்தான் இந்த அறம்பாடியார் பாடலும் எழுதப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்காகத்தான் சந்திரரேகையும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சந்திரரேகை குறிப்பிட்டபடி இன்னும் 4 வருடங்களில் அல்லது தவறினால் 8 வருடங்களில் உறுதியாக இம்மார்டல் ரூலர் என்பவர் வரப்போகிறார். அதே சமயம் இந்த அறம்பாடியார் பாடல் என்பது விஜய் அவர்களுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பல விஷயங்கள் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறோடு தற்போது 2026 அவர் வெளிப்பட்டது கூட ஒத்து போகிறது, ஒற்றுமை இருக்கிறது. எனவே என்னுடைய கருத்து, அறம்பாடியார் பாடல் சொல்வது விஜய் அவர்களைத்தான். அதற்காக விஜய் அவர்களை நான் இம்மார்டல் ரூலராகவோ ஒரு இறை அவதாரமாகவோ அல்லது ஒரு அழிவில்லாத தலைவனாகவோ கல்கியாகவோ நபிகளாகவோ நான் சொல்லவில்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஏனென்றால் அறம்பாடியார் பாடல் வந்தது இவருக்காகத்தான். அவர் சொன்னது போல 2026 வெளிப்பட்டதும் ஆட்சியை பிடித்ததும் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அப்போது அறம்பாடியார் பாடல் சொல்வது, பாடல் அது சொன்னது நடந்துவிட்டது. அப்படி வெளிப்பட்டவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, ராதாகிருஷ்ணன் ஐயா ஏற்கனவே ஒரு நேரலையிலே தெரிவித்திருந்தார். பலரும் இப்பொழுது அதை ஆய்வு செய்ய, அவர் சொன்ன விஷயங்களையே அவர் மறந்து விட்டாரோ என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பல உறவுகளும் நான் சொன்ன இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள். அதனுடைய அந்த அடையாள குறிப்புகள் எல்லாம், சின்னங்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு பொருந்ததா என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். என்னுடைய கருத்து 100% அது பொருந்தும் என்பதுதான். ஏனென்று சொன்னால், 2026 அறம்பாடியார் பாடல் சொன்னதைப் போல வெளிப்பட்டு வந்த ஒரே தலைவன் விஜய் அவர்கள் மட்டும்தான். அவரும் ஒரு சாதாரணமாகலாம் நான் அவரை பார்க்கல. ஏன்னா ஒரு சாதாரணமான ஒருவர் தமிழ்நாடு அரசை பிடித்திட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை லேசாக இடப்படக்கூடாது. ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டுங்கிறது தமிழகத்திலே இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதற்குண்டான ஒரு வெறிபிடித்த உடன்பிறப்புகள், அந்த கொள்கை வெறிபிடித்த உடன்பிறப்புகள் இன்றும் இருக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுகவும் லேசுப்பட்ட கட்சி கிடையாது. நீங்கள் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அவர் போட்ட பேஸ்மெண்ட்டு, அடுத்து அம்மையார் அவங்க போட்ட பேஸ்மெண்ட்டு. அப்போது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. 16 வருஷம் தன்னுடைய பேச்சால் போராடிக்கிட்டு இருக்கிறாரு சீமான். அவராலேயே 2026 ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒரு மனுஷன் ஆட்சியை பிடிக்கிறாருன்னா இது ஒரு அதிசயம். அப்போ இந்த அதிசயம் எதனால் நடந்தது என்று நாம் சொல்லப்போமே. ஆனால் இந்த அறம்பாடியார் பாடல் சொன்னபடி இந்த 2026 வெளிப்பட்ட தலைவன் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய வரவுக்காக தான் இந்த அறம்பாடியார் பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு பிறகு இம்மார்டல் ரூலர் வருவார் என்பது என்னுடைய கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.